அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பணவரவுக்கான ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று ஜனவரி மாதத்தின் 14ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். விசேஷம் வாய்ந்த இந்த நாளில் மகாவிஷ்ணுக்கு உரிய ஏகாதசி திதியும் அமைஞ்சிருக்குது. இந்த திதியானது நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சுங்க. இன்று இரவு 7:43 வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்கழி மாதத்தின் கடைசி தேதியாகவும் இருக்குது. அதாவது 30ஆம் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் அந்த முதல் தேதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அந்த கடைசி நாளுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பும் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஏகாதசி திதியாகவும் இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகி பண்டிகை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைய நாளில் நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் தேடி வந்துடும். அதனால் கெட்ட விஷயங்களை இன்றைக்கி துரத்திட்டோம்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் நல்ல விஷயங்கள் நாளைய தினமானது நம்ம வாழ்க்கையில் நிரம்பி வழி ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 5 வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது போகி பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடிய தேங்காய் ஓடு பரிகாரம், அதே போல் அந்த நாளில் உங்கள் வீட்டில் ஒரு சில பொருட்கள் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிஞ்சிட்டு பொங்கல் வைக்கணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அடுத்தது இன்று நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சா நம்மளுடைய வறுமை நிலை நீங்கி நல்ல தாராளமான பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இதில் 4 வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பணவரவுக்கான பரிகாரம் தான். இன்றைக்கி நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா 5 சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி பாருங்கள் 14. இதனுடைய கூட்டுத்தொகை 1+4ங்கும்போது 5ன்னு கிடைக்குது. அடுத்தது புதன் பகவானுக்குரிய நாளாக இருக்குது. அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 5. அதுவும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய என்னன்னு பார்க்கும்போது 5. அதனால் இதை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை நீங்கள் இந்த நாள் முழுதும் கணக்கு எடுத்துகிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ராகு காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யமகண்டம் நமக்கு காலையிலேயே முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் 5 வெந்தயம் தேவைப்படுது. வெந்தயம்ங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த தானியம்ங்க. மேலும் பணவரவுக்கான பரிகாரத்தில் வெந்தயம்ங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. ஏன்னா இதனுடைய தன்மையே பார்த்திங்கன்னா பசைத்தன்மை. அதாவது இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம் அப்படிங்கும்போது பசை மாதிரி ஒட்டிக்கும். இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது பணமும் நம்மிடம் பசை போல் ஒட்டிக்கும். வீண் வரைய செலவுகள் ஏற்படாது. அப்படியே செலவானாலும் அது சுப செலவாக இருக்கும். அப்படி செலவாகிற தொகையும் நமக்கு 2 மடங்கு வேகமாக திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால் எண்ணெய் 5 வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம், பணவரவுக்காக. அப்போ ஒரு காசு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறத காட்டிலும் 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 5ங்கிற நம்பர்னுடைய எனர்ஜி லெவல் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த காசையை பயன்படுத்துகிறோம். இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தேவை. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு நேர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாமல் பணவரவையும் அதிகப்படுத்தி தரும். இந்த 3 பொருளுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே பண ஈர்ப்பு சக்தி கொண்டது. இங்கே நம்ம இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து போகிறோம். இது நீங்கள் 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு காலியான மண்ணகல் எடுத்து அதில் 5 வெந்தயத்தை போட்டு அது கூட 5 ரூபாய் காசையும் போட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் பூஜை அறையில் அல்லது பெட்ரூமில், அதாவது பெட்ரூம்னு பார்க்கும்போது 2 பெட்
பெட்ரூம் இருக்கும். அதில் மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கும், தென்மேற்கு மூலையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெட்ரூமில் வந்துட்டு இதை நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், இதையை ஒரு பச்சை நிற துணியோ அல்லது ஒரு பேப்பர் பியூர் ஒயிட் ஷீட்டாக இருக்கிற பேப்பர்லேயோ இந்த 3 பொருட்களையும் போட்டு மடித்து நம்ம வந்து பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாக வந்துட்டு இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னாவே போதும். இப்போ பூஜை அறையில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே 15 நாள் வரைக்கும் விட்டுருங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிடும். இந்த வெந்தயத்தை வேணால் 15 நாள் கழித்து நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவை வந்து போட்டுடலாம். இந்த முடிச்சு மாதிரி கட்டி வச்சுருக்கிறீங்க, அதில் பீரோவில் வந்து பேப்பரில் மடித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்களும் 15 நாள் கழித்து அந்த வெந்தயத்தை மட்டும் பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு அந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து பெருக்காது, கரைஞ்சி போயிருக்கும். ஆனால் இந்த அற்புதமான நாளில் இந்த 3 பொருளையும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒன்று சேர்த்து வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துணியில் முடிச்சு மாதிரி கட்டி வச்சாலும் சரி, மண்ணகலில் போட்டு பூஜை அறையிலையோ அல்லது பெட்ரூம்லேயோ வச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி எந்தெந்த வழியிலிருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வழியிலிருந்தெல்லாம் தடை இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவே உங்களை தேடி வரும். பர்ஸில் பணம் நிரம்பி வழியும். இனி கையில் வந்து காசு இல்லை, தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாருமே இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.